அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து அட்வான்ஸா என்னைக்கு நம்ம வந்து புக் பண்ணலாம்? அதாவது ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு எந்த தேதியில வந்து நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சு. அது என்ன டவுட் அப்படிங்கிறத இப்போ வந்து டீட்டெயிலா பார்த்துருவோம். பாருங்க, சாய் ஸ்மிர் அப்படிங்கிறவரு டவுட் கேட்டிருந்தாரு. இப்போல்லாம் 60 டேஸ் பிஃபோரா டிக்கெட் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது ட்ரெயின் நம்பர் 16780 ராமேஸ்வரம் டு திருப்பதி ட்ரெயின் புக்கிங் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. நைட்டு 1:30 மணிக்கு ஓப்பனா இல்லைனா 8 மணிக்கு ஓப்பனா அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 13th அதாவது 13ஆம் தேதி மதுரையிலேருந்து திருப்பதி போகணும். ப்ளீஸ் டிசம்பரில் எப்போ டிக்கெட் ஓப்பன் ஆகும் யாராச்சும் சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்டிருந்தாரு. யாராச்சும் சொல்லணும், நானே சொல்கிறேன். உங்களுக்கான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வீடியோ மட்டும் இல்லாமல் உங்களோட தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்து பயனடையலாம். ஓகேவா? ஓகே, என்றைக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணணும், எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது, என்றைக்கு வந்து டிசம்பரில் அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி ட்ராவல் பண்ணுறதுக்கு டிசம்பரில் என்றைக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேவா? அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதுக்கு தான் பயன்படக்கூடிய ஒரு சிஸ்டம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி டிக்கெட் டேட் கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டம். இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட எந்த ஒரு ப்ரௌசரா, அதாவது கூகுள் க்ரோம் ப்ரௌசராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரௌசராக இருந்தாலும் சரி எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, சர்ச் பாக்ஸில் டிக்கெட் டேட் .in அப்படி சொல்லி மட்டும் டைப் பண்ணுங்கள். நல்லா புரிஞ்சு பார்த்துக்கிடுங்க. டிக்கெட் டேட் .in இந்த வெப்சைட்டை டைப் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போதே அது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஓகேவா? அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா என்டர் த டேட் ஆஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குது பார்த்தீங்களா? என்டர் த டேட் ஆஃப் ஜேர்னி. அதாவது அவர் சொன்னார் பிப்ரவரி 13th நாங்கள் வந்து கிளம்பி ஆகணும். அப்போ தான் 14ஆம் தேதி சாமி தரிசனம் பார்க்க முடியும் அப்படி சொல்லியிருந்தார். அப்போ அதை இதில் பிப்ரவரி 13th நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பிப்ரவரி 13th அதாவது பிப்ரவரி மாதம் 13th நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா மட்டும் போதும். அதில் வந்து இப்போ டிஸ்பிளே ஆயிரும் பாருங்க. பிப்ரவரி 13th நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட்டில் புக் பண்ணி ஏறணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னைக்கு புக் பண்ணணும் அப்படின்னா, சண்டே டிசம்பர் 15 காலையில் 8 மணிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி புக் பண்ணினீங்கன்னா பிப்ரவரி 13th வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுக்கு வந்து போகிறதுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி 8 மணிக்கு நீங்கள் வந்து புக் பண்ணணும் காலையில். ஓகே, இப்போ வந்து புரிஞ்சிடுச்சா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்னைக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணலாம். இது பிப்ரவரி 13th பதிலாக பிப்ரவரி 15th அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சும்மா சர்ச் பண்ணி பார்க்குறோமே. அப்போ வந்து டிசம்பர் 17ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக புக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.